சாப்பாடு வந்துட்டு சாப்பிடுவோம் வாங்க. இட்லிக்கு இந்த முட்டைக்கோஸை வச்சு ஒரு அருமையான சட்னி செய்யலாம். இது உங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ வதக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சவந்த பிறகு ஒரு 5-6 பச்சை மிளகாய் அலசி அள்ளி வச்சிருக்க முட்டைக்கோஸை இந்த போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா தோண்டு வர அளவுக்கு வதக்கிக்குவோம். தான் அவங்க டீ கடை வச்சிருந்தாங்க. ரெகுலராகவே டீ கடைக்கு இந்த சட்னி வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் வச்சது இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி வச்சு சாப்பிடுவோம். இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. ஒரு முடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன். அதையும் போட்டு ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு சட்னி கொஞ்சம் குறகுறப்பாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரை கழுவி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். சட்னி தாளிக்க கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சது நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு வெங்காயம் வதக்கி விட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை கலந்து வச்சிருக்க சட்னியில் கொட்டிடலாம். எப்படி சூப்பராக இருக்கா சட்னி? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் சட்னியாமா? நம்ம எப்பவும் அரைக்கிற முட்டைக்கோஸ் சட்னி தாமா. சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வச்சு பாருங்க. தாத்தா ரொம்ப நாளாக காணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மதியமும் நைட்டும் சாப்பிடையில மட்டும்தான் பார்க்கலாம்.